சிவ சிதம்பரம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற 160வது பாடல் பெற்ற ஒரு சிவத்தலம் திரு ஆண்டான் கோயில தான் இப்ப நம்ம இருக்கோம். தேவார பாடல் பெற்ற தென்கரை தலங்கள் வரிசையில் 97வது தலமாக விளங்கும் ஆண்டான் கோயில். இறைவன் செம்பூன்நாதர், இறைவியோ சிவாம்பிகை. கோவில் தீர்த்தம் திருசூலகங்கை, கோவில் விருட்சம் வன்னிமரம். பெண்களின் ருது சம்பந்தப்பட்ட பரிகார தலமாக பெயர் பெற்ற தலம் இது. திருநாவுக்கரசர் சுவாமிகள் இத்தலத்தின் இறைவன் மேல் பாடி அருளி உள்ள பதிகம் 5ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. அவர் தனது பதிகத்தில் இத்தலத்தை கடுவாய்க்கரை தென் புத்தூர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மூலவர் சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கிறார். ஆண்டுதோறும் சித்திரை 11, 12, 13 ஆகிய தேதிகளில் சூரிய ஒளி மூலஸ்தானத்தில் விழுந்து சூரிய பூஜை நடைபெறுகிறது. முசுகுண்ட சக்கரவர்த்தியின் மந்திரி கண்டதேவர் கட்டிய திருக்கோயில் இது. திருவாரூர் கோயிலை கட்டும் பொழுது கண்டதேவர் ஒரு மலை அடிவாரத்திற்கு கல்லும் மண்ணும் கொண்டு வர சென்றார். திரும்பி வரும் பொழுது இந்த இடத்தில் ஒரு வண்டி மர அடியில் இந்த லிங்கப்பெருமான் அவருக்கு அகப்பட்டனர். அதற்கு பின் திருவாரூர் கோயில் கட்ட பொருட்களை கொண்டு செல்லும் ஒவ்வொரு வண்டியிலிருந்து கல், மண், சுண்ணாம்பு மூட்டைகளை இங்கே இறக்கிவிட்டு அதனை கொண்டு இத்தலத்தை எழுப்பினார் கண்டதேவர். அரசாங்க சொத்தை திருடிய குற்றத்திற்காக கண்டதேவரை அவர் கட்டிய இந்த கோயிலையே கொல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார் மன்னர். வாளை ஓங்கி வெட்டியதும் அவரின் தலை அருந்து ஆண்டவா என்று கதறி கருவறையில் உள்ள ஈசனை நோக்கி உருண்டு போனது. அச்சமயம் அம்பிகையுடன் ஐயன் தோன்றி கண்டதேவரை பழைய நிலைமைக்கு மாற்றி கைகோற்று தன்னிடம் இணைத்து முக்தி தந்த சம்பவம் நடந்த திருக்கோயில் இது. ஆண்டவா என்று வெட்டிய தலை கதறியதால் ஆண்டான் கோயில் என்று இத்தலத்தை அழைக்கப்படுகிறது. சிவா திருச்சிற்றம்பலம்.